இன்றைய வானிலை தகவல். தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு தொடர் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழகங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டலத்தில் கிழக்கு திசை காற்றும் மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 20 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு: தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு, தேனி மாவட்டம் மஞ்சளார், சேலம் மாவட்டம் மேட்டூர், செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் ஏஆர்ஜி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் பெரம்பரம்பாக்கம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் கல்லூரி ஏஆர்ஜி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் களியல், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், தேனி மாவட்டம் பெரியகுளம், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தேனி மாவட்டம் பெரியகுளம் ஏடபிள்யூஎஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் அம்முட்டி, சென்னை மாவட்டம் பெரம்பூர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, வேலூர் மாவட்டம் வேலூர் காட்டுப்பாடி, வேலூர் மாவட்டம் காட்பாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, திருவள்ளூர் மாவட்டம் வைகை அணை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தேனி மாவட்டம் வைகை அணை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் கோரட்டூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருச்சி மாவட்டம் லால்குடி, திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் கொளம்பாக்கம் ஏஆர்ஜி, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, தஞ்சை மாவட்டம் ஆம்பூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருத்தணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, தருமபுரி பிடிஓ, சென்னை நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, ஈரோடு மாவட்டம் பவானி, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், திருவள்ளூர் மாவட்டம் திரூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோடு மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை நாமக்கல் மற்றும் ஈரோட்டில் 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.